எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது -2.5, 5, 20, 17.5, 22.5, 9.5 அப்படின்னு சொல்லி ஒரு 6 டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம 6க்கும் ஆவரேஜ் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா 20யும் 5யும் ஆட் பண்ணால் 25 வரும். இதில் வந்து நமக்கு இது 2யும் ஆட் பண்ணால் 14 வரும். அப்போ 74.5, 9.5 ஆட் பண்ணிங்கன்னா 74.5, அதில் 2.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 72 அப்படின்றது வரும். சரியா? அப்போ மொத்தம் 6 டேட்டா இருக்கிறதுனால நம்ம 6ஆல் என்ன பண்ணணும், 72வை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 அப்படின்னு சொல்கிற ஆன்சர் வருது. சரியா? அப்போ 12 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டேட்டா அதிகமாக இருக்குது அதான் ஆன்சரு. அப்போ ஒன்று 20, இன்னொன்று 17.5, இன்னொன்று 22.5. அப்போ நமக்கு மொத்தம் 3 டேட்டா அப்படின்றது நமக்கு ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 3 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? தேங்க்யூ.